ஏன்னா ஒட்டக்கேஸ் கடைசியா நம்ம ஜாக்கி ஜானுக்கு வீடியோ போட்டோம். சிறப்பான ஆள் நீ. ஸோ எனிவே நீங்கள் கேட்டீங்க நான் ஜாக்கி ஜானுக்கு வீடியோ போட்டேன். ஸோ மறக்காம நீங்களும் லைக்க போட்டுருங்க கண்ணுங்களா. அப்போதான் எத்தனை பேர் ஜாக்கி ஜான் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றது எனக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து கமெண்ட்ஸ் தண்ணீங்க அப்படின்னு ஹைப்னு பாருன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் வந்து உங்களை மாதிரியே நிறைய ஜாக்கி ஜான் ஃபேன்ஸ்க்கு அந்த வீடியோ போகும். ஓகேவா? ஸோ எனிவே ஒட்டக்கேஸ் ஒரு காலத்தில் நான் தானே இங்கே எவனாலே நடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்திருந்த ஜாக்கி ஜான் அந்த அளவுக்கு எந்த காட்டுனாலையும் எட்ட முடியாத அளவுக்கு இருந்த ஜாக்கி ஜான் எப்படிதான் கீழே இருந்துச்சு. நல்லா உடனே காட்டுன ஏன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணவே இல்லை. இதுக்கு ஓனர் வேற யாருமே இருந்து எதுக்கு சுட்டி டிவி எடுத்து பண்ணானுங்க. பட் என்னத்தான் இன்னைக்கு ஒரு சுட்டி டிவில ஜாக்கி ஜான் ஓடுனாலுமே எதுக்கு அது டவுன்ஃபாலே இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம ஜாக்கி ஜானோட முழு கதையை பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா நம்ம ஜாக்கி ஜான் பத்தியும் பேசுவோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்லணும் சொல்ல நினைக்கிறேன். அப்பன்னா ஒடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? Kidding. ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஜாக்கி ஜான் என்னதான் இவ்வளோ ட்ரெண்டாக இப்போ இருந்தாலுமே அது எதுக்கு இப்போ ஸ்டாப் ஆச்சு, இப்போ ஃபேன் பேஸ் கம்மி ஆயிட்டாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஜாக்கி ஜானை ஆரம்பிச்ச காலத்துக்கு தான் போகணும். ஸோ 20s ஆரம்பத்தில் அமெரிக்காவில் தான் ஜாக்கி ஜானை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. அங்கே தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸும் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் ப்ரோ ஜாக்கி ஜானை வந்து இந்தியாவில் தான் ப்ரோ மேட் பண்ணாங்க அப்படின்னா ஜாக்கி ஜானை இந்தியாவிலாம் மேட் பண்ணலப்பா. ஸோ ஜாக்கி ஜானை 20s ஸ்டார்டிங் தெரியுமா, அதாவது 2000 2001 சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி ஸ்டார்டிங்கில் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஒரே ட்ரெண்டு. ஸோ இந்த ஜாக்கி ஜான் எந்த ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ நருட்டோ ஒன் பீஸ் இருக்கு தெரியுமா, நருட்டோ ஒன் பீஸ்ல எப்படி ட்ரெண்டா இருக்கும் அப்படின்னா இப்போ எடுத்துக்கோமே டிராகன் பால் எடுத்துக்குவோமே. நம்ம டிராகன் பால் ஜப்பான்ல மட்டும் ஓடிச்சு அப்படின்னா இங்க இருக்கிறவங்க வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மேபி இன்னைக்கு ஜப்பான்ல ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கூட நமக்கு தெரியாது, ரைட்டா? ஆனா இந்த ஜாக்கி ஜான் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அது ரிலீஸ் பண்ணதே அமெரிக்கால தான். ஆனா ரிலீஸ் பண்ண 3-4 வருஷத்துல உலகம் ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த கார்ட்டூன் நேம். அப்போ பாத்துக்கோங்க, இப்போ நம்ம சோசியல் மீடியா வச்சே வந்து ஏகப்பட்டதை பரப்பினுக்கிறோம், நிறைய பேருக்கு தெரிய வருது. சோசியல் மீடியானா கம்மியா இருந்த அந்த காலத்துல ஜாக்கி ஜான் வந்து உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்காடா அப்ப நினைக்கும் போது அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து படிக்கும் போது எனக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சோ ஸ்டில் இப்படி உலகம் ஃபுல்லா வந்து பார்ப்பனே வந்து எல்லாரும் திங்க் வந்து எல்லா நாட்டில இருக்க கார்ட்டூன் சேனல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து டப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. சோ அப்படி டப் பண்ணும்போது தான் கதைக்கு சுட்டி டிவி என்டர் ஆகுறானுங்க. கரெக்டா சன் நெட்வொர்க்கான சுட்டி டிவியை 2007 ஆரம்பிக்கிறானுங்க. 2008 கரெக்டா இந்த ஜாக்கி ஜானை சுட்டி டிவில எடுத்துட்டு வரானுங்க. எடுத்துட்டு வந்து ஹிட் ஆச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி ஹிட் ஆச்சு. பட் உடனே இந்த கதைக்கு இது வந்து அமெரிக்கா ரிலீஸ் ஆனதுனால வந்து வேர்ல்டு ட்ரெண்ட் ஆச்சு. அந்த ட்ரெண்ட்ல தான் ஓடிச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம இருந்த ஏஜ்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது இது ட்ரெண்ட் ஆனதுனால பார்த்திருக்க மாட்டோம். இது பார்க்க சூப்பரா இருந்திருக்கேடா அப்படினால தான் பார்த்திருப்போம். சோ அதுக்கு இருந்த முக்கிய காரணம் தமிழ் டப்பிங் மட்டும் தான். இப்போதான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நருட்டோ தமிழ் நல்லா இல்ல, ஒன் பீஸோட நல்லா இல்ல, டிராகன் பால் டப்பிங் நல்லா இல்ல டப்பிங் பத்தி நான் பேசிட்டு இருக்கோம். அந்த காலத்துல டப்பிங் பிரச்சனை சொல்லிட்டு டப்பிங் பிரச்சனையே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் பார்த்த எல்லா கார்ட்டூன்ஸோட டப்பிங்கும் சூப்பரா இருக்கும். அது அப்ப இருந்த பிளேடுக்கும் பொருந்தும், இப்ப இருக்கிற போக்கிமோனுக்கும் பொருந்தும். போக்கிமோன் மீன்ஸ் நியூ சீசனா வந்துச்சுல, அந்த சீசனை சொல்ல வரேன். ஓகேவா? பட் இப்போதான் என்ன நருட்டோவோட டப்பிங் இல்ல, இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா நம்ம கேவலமா போயிட்டு இருக்குது. சோ அதை பத்தி நான் பேச வரல, அதை பத்தி நான் பேசல, விட்டுருங்க. சோ ஜாக்கி ஜான் தமிழ் டப்பிங்னா வந்து அதெல்லாம் ஒரு இரா நம்ம என்ன இப்ப ஏஓடி நருட்டோ டப்பிங் சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்ப இருந்த டிராகன் பால் டப்பிங் எல்லாம், பெட்டன் டப்பிங், டோரிமோன் டப்பிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். சின்சான் டப்பிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ அது மாதிரி டாப் 6 டாப் 10 லிஸ்ட் போட்டா கன்ஃபார்மா ஜாக்கி ஜான் வந்து நின்றுவான். ஏன் டாப் 5லயே வந்து நின்றுவான்னு வச்சுக்கோங்களா. சோ அப்படிப்பட்ட இருந்த ஜாக்கி ஜான் நம்ம இந்தியாவிலேயோ சாரி நம்ம தமிழ்ல வளர்ந்த முக்கியமான காரணம் தமிழ் டப்பிங் மட்டும் தான். சோ அது கிரெடிட்ஸ் எல்லாம் தமிழ் டப்பிங் மட்டும் தான். சோ இப்படி வளர்ந்த கார்ட்டூன் வந்து ஒரே வளர்ச்சி தாக்கமா வந்து எப்படி கார்ட்டூன்ல பெண்ட் இருந்துச்சோ, அங்கம்மால சின்சான் இருந்துச்சோ, டிஸ்னில டோரிமோன் இருந்துச்சோ, அதே மாதிரி சுட்டி டிவினா ஜாக்கி ஜான் தான். இந்த காலத்துல எப்படி நம்ம டிஸ்னில டோரிமோனா அடிச்சு தள்ளுறானோ அதே மாதிரி சுட்டி டிவில ஜாக்கி ஜானா அடிச்சு தள்ளினானுங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், மேபி வந்து ஒரு எபிசோட பார்த்துனே இருந்தா அது வந்து வியூவர்ஷிப் குறைஞ்சு போயிடும், ஃபேன் பேஸ் குறைஞ்சிடும் அப்படின்னு. ஆனா ஜாக்கி ஜானுக்கு அந்த விஷயம் நடக்கவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இன்னதான் இது வந்து ஸ்டோரி லைன்ல போற ஒரு கார்ட்டூன் சீரிஸா இருந்தாலும் அதை உட்காந்து பாக்குற எல்லா ஆடியன்ஸ் இருந்தானுங்க. ஏன் மேபி வந்து ஒரு 20-25 வயசு இப்ப கூட ஜாக்கி ஜானா பாக்குறானுங்க. சோ அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் எல்லாம் இப்பயும் இருக்குதான். சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது கரெக்டா 5வது சீசன் எண்ட் ஆச்சு. சோ ஜாக்கி ஜானோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து அதே சோனி பிக்சர்ஸ் வந்து நம்ம ஜாக்கி ஜான் அடுத்த லெவல் எடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ இதுக்கப்புறம் ஜாக்கி ஜானல வளர்ந்த சுட்டி டிவி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கத்தான் செஞ்சது. சோ அதுக்கு அவங்க வச்சிருந்த ஒரு ஆன்சர் தான் ரீடெலிகாஸ்ட் வித் நியூ சீசன்ஸ், சாரி நியூ கார்ட்டூன்ஸ் அப்படின்னு.
அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் டிராகன் பூஸ்டர் எல்லாம் வரும். டிராகன் பூஸ்டர் ஹைடி எல்லாம் இதுல தான் கலந்து வரும். ஓகேவா? பட் ஜாக்கி சான் ரீடெலிகாஸ்ட் ஆச்சு. அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர் 6 ஹவர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர் கிட்ட வந்து போயின்னு தான் இருக்கும் ஜாக்கி சான். சோ எடிக்க பார்த்தாலும் ஜாக்கி சான், எப்ப பார்த்தாலும் ஜாக்கி சான் அப்படின்ற மாதிரி ஜாக்கி சான் போயின்னு இருக்க ஒரு அளவுக்கு மேல இது கண்டினியூ சீரியஸா போகாம டோரிமோன் சின்சான் மாதிரி வந்து மாத்தி மாத்தி போட ஆரம்பிச்சிட்டான். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 3வது எபிசோட் போடு, 2வது இருந்து 5வது எபிசோட் போடு அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து மாத்தி 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 போட ஆரம்பிச்சிட்டான். சோ இப்படி போடும்போது ஆடியன்ஸ்மே போய் கடைசி எபிசோட் வெயிட் பண்ணும், கடைசி எபிசோட் வெயிட் பண்ணும், சோ வெயிட் பண்ணுவானுங்களா. சோ இது மாதிரி வந்து பேசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம சுட்டி டிவிக்கு போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஜாக்கி சானோட ஆக்டிவிட்டிஸா பார்ப்போம். சோ ஜாக்கி சான் 5th எபிசோட் முடிய அமெரிக்கால சூப்பரான ஓடி இருந்த ஜாக்கி சான் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சது. அது எப்படி ப்ரோ சுட்டி டிவில சூப்பரா ஓடிச்ச ப்ரோ, எதுக்கு ப்ரோ அமெரிக்கால டவுன் ஆச்சு அப்படின்னு கேட்டா, சுட்டி டிவில ஸ்டோரி முடிஞ்சிட்ட அப்புறம் எவனோ உட்கார்ந்து ஸ்டோரிக்கு பார்க்கல, தமிழ் டப்பிங்கும் காமெடிக்காக பார்க்க ஆரம்பிச்சான். அதுலயுமே வந்து நான் சொல்றேன் டிராகன் பாலோட ஒரு வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு. பட் வந்து ஜாக்கி சானுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி யார் இருந்தா அப்படின்னா அது ஜாக்கி சானே இருந்தாரு. பட் டிராகன் பாலுக்கு வளர எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை, அவன் தானா தான் வளர்ந்தான். ஓகேவா? நான் ஒன்றும் ரெண்டுத்துக்கு டிபேட் பண்ணல, நான் அதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசம் சொல்றேன். ஓகேவா? பிகாஸ் வந்து டிராகன் பால் ஃபேன்ஸ் இருப்பீங்க, அப்புறம் ஜாக்கி சான் ஃபேன்ஸ் இருப்பீங்க. சோ இதுல என்ன மாதிரி 2 பேரும் பார்க்குற ஃபேன்ஸும் இருப்பீங்க. சோ ஜாக்கி சான் வளர முக்கியமான காரணம் யார் இருந்தா அப்படின்னு கேட்டா ஜாக்கியே இருந்தாரு. பிகாஸ் வந்து இப்ப எப்படி வந்து நம்ம மைக்கேல் ஜாக்சனை பேசுறோமோ அப்பயே மைக்கேல் ஜாக்சன் ட்ரெண்ட் தான். சோ அதே மாதிரி ப்ளூஸ் லீ சொன்னா அடுத்த நேம் வந்து நம்ம ஜாக்கி சானை தான் சொல்லுவோம். சோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டா இருந்தா ஜாக்கி சான். சோ கார்ட்டூன் சீரிஸ்ல ஜாக்கியை வச்சே பண்ணும்போது கடைசியா ஜாக்கி சானே வருவாரு அப்படின்ற பேச்சில் இருந்துச்சு. சோ அதனால ஜாக்கி சான் வளர ஆரம்பிச்சது. ஓகேவா? சோ எல்லா எபிசோட் முடியும் போது வந்து கடைசியா ஜாக்கி சான் வந்து பேசுவாரு. நானும் ஏதோ படம் கிளிப் தான் போட்டு ஒட்டி வச்சு பேசுறாங்க போல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஜாக்கி தமிழ்லயே பேச இருப்பாரா, ஜாக்கி சான் தமிழ்லயே பேச இருப்பாரா அப்படின்னு இருக்கும். வளர்ந்துறப்ப தான் தெரியுது அதெல்லாம் கவுடா கம்பிடா அப்படின்னு. ஸ்டீல் அவர் பேசினாரு, பட் அமெரிக்கால ரிலீஸ் பண்ண இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லுது. ஓகேவா? சோ எனிவே ஜாக்கி சான் கார்ட்டூன் உலக ஃபுல்லா ட்ரெண்டாக முக்கியமான காரணமா இருந்த ஜாக்கி சான் ஒரு ஆளு தான். சோ அதனால மட்டும் தான் ஜாக்கி சான் வளர்ந்துச்சு. எக்ஸ்பெக்ட் தமிழ்நாடு தமிழ் டப்பிங். ஓகேவா? சரி, ஓகே, பேக் டு த கண்டென்ட். சோ 2000 ரிலீஸ் பண்ணாங்க அமெரிக்கால. சோ அதுக்கப்புறம் என்ன தான் வந்து சூப்பரா வளர்ந்தாலுமே அதுல ஜஸ்ட் 5 சீசன்ஸா இருக்கு, ரைட்டா? சோ அது கரெக்டா எண்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் வந்து வியூவர்ஷிப் ஃபுல்லா டவுன் ஆச்சு. சோ எப்படி நம்ம டிராகன் பூஸ்டரோட பென்சிலே லைசர்னா விக்கலையோ அதே மாதிரி ஜாக்கி சானோட பொருட்களும் விற்காம போயிடுச்சு. பட் ப்ராஃபிட் எல்லாம் வந்துச்சு. பட் வந்து அடுத்த சீசன் நம்ம எடுத்தாவது கன்ஃபார்ம் ப்ராஃபிட் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இலக்கோட இல்ல. ஜாக்கி சான் வியூவர்ஷிப் லோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுல பொருள் கூட கொலாபரேஷன் பண்றோம், கொலாபரேஷன் சேர்ந்து வந்து எல்லா பொருட்களும் சேல் பண்ணி வித்துருவேன், அது கடைக்காரனுக்கு சொல்றேன். அதே இப்ப நியூ சீரிஸ் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா திருப்பி நியூ சீரிஸ் அப்படி சொல்லிட்டு சிப்ஸ் பாக்கெட் பிஸ்கெட் பேக்கெட் கொலாபரேஷன் பண்ண அப்படின்னா அது விக்குமா விக்காதா அப்படின்னு தெரியல. பிகாஸ் வந்து அப்ப இருந்த பொருட்களே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ சோனி பிக்சர்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம லாபமே வந்து இவ்வளவு லாபம் வந்துருச்சு, இதால அப்படியே அள்ளின்னு போயிடுவோம், நம்ம வந்து அடுத்து என்ன எடுக்க தேவையில்ல அப்படின்னு மாதிரி மென்ஷன் போயிட்டானுங்க. சோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து போகும்போதும் கரெக்டா வந்து எல்லாத்தையும் கரெக்ட் 5th சீசன் வச்சு கதையை முடிச்சு விட்டு போயிருப்பானுங்க, கதையை முடிச்சு விட்டு போயிருப்பானுங்க. சோ டிராகன் பூஸ்டர் மாதிரி பாதிலே ஓடி போலியே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தான் இருக்க செய்யுது. சோ எனிவே இதனால தான் வந்து ஜாக்கி சான் ஸ்டாப் ஆச்சு. பிகாஸ் வந்து இன்னதான் ஜாக்கி சான் ஓல்டு ஃபுல்லா பாப்புலரா ஆயிருந்தாலும் அதோட வணிக பொருட்கள் எல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் லாபம் ஆகல. மேபி 50% அப்ப மாதிரி தான் வித்துச்சு. சோ இருந்த லாபத்துல அப்படியே வேற ஒரு கார்ட்டூன்ஸ் பண்ண எடுத்துட்டு போயிட்டானுங்க சோனி பிக்சர்ஸ். சரி அவ்வளவுதான், சோனி பிக்சர்ஸ் முட்டானுங்க, ஜாக்கி சான் அதோட வந்து முடிச்சிட்டானுங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து அதுக்கப்புறம் சைனால வந்து நியூ ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தானுங்க. சோ இந்த விஷயத்தை சொல்லும் போது வந்து ஒரே திரும்பி அகைன் ட்ரெண்ட் ஆச்சு. சரி ஓகே, நம்ம புது ஜாக்கி சான் வர போகுது, சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து சில கண்ட்ரிஸ் எல்லாம் வெயிட் பண்ணி இருந்துச்சு. ஆனா ஜாக்கி சானோட தலையெழுத்தா இளையெழுத்தான்னு தெரியல, அந்த ஜாக்கி சான் அப்படியே ஃபுல்லா டவுன் ஃபால். ஏன் ரிலீஸ் பண்ண சைனாலேயே ஜாக்கி சான் இல்லையாமா, அந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சு அப்படின்னு தானுங்க. சோ அதுக்கும் மேல வந்து ஜாக்கி சான் அப்படின்றது ஒரு 2D கார்ட்டூனு. சோ அது 3D மாத்தணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான காசு தேவைப்பட்டுச்சு. சோ அதனாலேயே வந்து பங்கமா இருக்கிற ஒரு கார்ட்டூனு. சோ வந்து அது 3D 4D எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து ஃபுல்லா நம்ம கொலைப்பட தேவையில்ல. எக்ஸாம்பிள் நருட்டோல இருந்து புருட்டோ வந்துச்சுல, சோ அது மாதிரி நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. சோ அது வந்து ஜாக்கி சான் அப்படின்றது வந்து ஒரு லெஜெண்டா அப்படி ஓரமா தூக்கி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சோனி அப்படி தூக்கி வந்து வச்சுட்டு கும்பிட்டு போயிட்டானுங்க. சோ அதே மாதிரி நாங்களும் ஒன்று பண்றோம்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சைனாக்காரனுங்க வந்தானுங்க. பட் ஸ்டில் அவனுங்க ரிலீஸ் பண்ணதுக்கு மொத்தமா ஒரு எதுவுமே போல. சோ அதனால கடைசியா வந்து சைனாவை அப்படியே கை விட்டுட்டு அப்படியே அவனும் வந்து கை கழுவிட்டு போயிட்டானுங்க ஜாக்கி சானை. சோ இப்படி சொல்லி வந்து ஜாக்கி சானை ஓரளவுக்கு நல்லா தான், அதோட கதை லைனே சூப்பரா தான் இருக்கு. சோ அப்படியே வந்து எல்லா ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆச்சு. ஜாக்கி சான் ப்ரொடக்ஷன் 2005 ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம சுட்டி டிவிக்கு வருவோம், அதாவது தமிழ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, சோ அந்த கதைக்கு வருவோம். சோ இவனுக்கு கொலாப்ஸ் பண்ணி ரீடெலிகாஸ்ட் விட்டு 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 ஓரளவுக்கு ஃபேன் பேஸ் பிடிச்சாலுமே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. என்னையா அப்படின்னு கேட்டா அந்த சீரிஸோட 2011 2012 வந்து ஒரு எண்டிங் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. சோ அதுக்கப்புறம் வந்து 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் சொல்லி தொடர்ந்து போட்ட எபிசோட போட்டுனே இருந்தானுங்க. சோ 2011 12 பார்த்த பசங்க எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சானுங்க. அவங்க எல்லாம் படத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சானுங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஜென்கிஸ்ஸுமே நியூ கார்ட்டூன்ஸ் நியூ மூவிஸ்
அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுல வந்து கான்சன்ட்ரேஷனை போட்டானுங்க. ஸோ இது மாதிரி கான்சன்ட்ரேஷனை தூக்கி வேலை கார்ட்டூன் வேலை அனிமேஷன் மேலே போட நம்ம ஜாக்கி சான் அப்படியே வந்து ஒரு நாளைக்கு 10 ஹவர் ரிலீஸ் பண்ணாங்களா, அது அப்படியே 5 ஹவர் 4 ஹவர் 3 ஹவர் 2 ஹவர் எடுத்துன்னு வந்து கடைசியாக வந்து ஜாக்கி சான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஸோ அப்படியே நியூ ஷோஸ் எல்லாம் வர ஜாக்கி சான் சும்மா அப்பப்போ போடுவானுங்க, அப்படியே நிப்பாட்டுவானுங்க. ஸோ இது மாதிரி வந்து சும்மா தொட்டு ஊர்கா மாதிரி சும்மா தொட்டுன்னு அப்போ சொல்றது பட்னி வியூஸ் இல்லை அப்படின்னா பட்டத்துக்கு அடிப்பானுங்க, பட்னி வியூஸ் எடுத்துப்பானுங்க, பட்னி ஸ்டாப் பண்ணுவானுங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் சொல்லி டிவி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே வந்து 2 வருஷம் 3 வருஷம் கிட்ட அப்படியே ஜாக்கி சானை ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஜாக்கி சானை முடிச்சு விட்டானுங்களா அப்படின்னும் போது 2023 ரீடெலிகாஸ்ட் பண்ண போற ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சுட்டி டிவில அதான் முடிஞ்சு போயிடுச்சடா, எவனோ பார்க்க வேணாம்னு நினைக்கும் போது சுட்டி டிவில 2023 ரிலீஸ் ஆச்சு தெரியுமா, அந்த வியூவர்ஷிப்மே அதிகமாச்சாமா. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா திங் வந்து சுட்டி டிவில அந்த வருஷத்துல நிறைய கார்ட்டூன்ஸ் ஓட்டிருக்கும், ஆனா ஜாக்கி சானோ ரீடெலிகாஸ்ட்ல தான் வந்து அதிக ரெவன்யூ எடுத்தானுங்களாமா. ஸோ இது மாதிரி எப்பயோ 2008 2009 டெலிகாஸ்ட் ஆன ஜாக்கி சானை அகைன் அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்ல போட்டு நிப்பாட்டிட்டு அதே 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அகைன் ரிலீஸ் பண்ணி நம்மள அப்பயே சம்பாதிச்சானுங்க சுட்டி டிவி. ஸோ கடைசியா சுட்டி டிவியோட ஜாக்கி சானோட ஆரம்ப நிலை எவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ அதே மாதிரி சுட்டி டிவியோட ஜாக்கி சான் முடிவும் சூப்பரா தான் இருந்துச்சு. இப்போ கூட வந்து முதல் 2 மாசம் 3 மாசம் முன்னாடி ஜாக்கி சான் அகைன் ரிட்டர்ன் எடுத்து போனோம் அப்படின்னு சொல்லி இருந்தானுங்க. அது ரீடேல்ஸ் தான் பண்ணுவானுங்க, புது ஜாக்கி சான் மேட் பண்ண மாட்டானுங்க. ஸோ ஜாக்கி சான் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் வந்து அகைன் வந்து சுட்டி டிவில பார்த்து தான் இருப்போம், இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ எப்போ இது மாதிரி வந்து ஜாக்கி சான் ஒரு முடிவு வரும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நான் 6ல இருக்கேன். ஸோ வந்து 2007 2008 தான் பிறந்திருப்பானுங்க. ஸோ அவனோட இரா தான் கடைசி ஜாக்கி சான் பார்த்த இராவா இருக்கும். ஸோ அவனுக்கு எப்போ டீனேஜர் 30-40 வயசு ஆகிறானுங்களோ ஐ திங்க் வந்து அப்போதான் வந்து நிப்பாட்டுவானுங்க ஜாக்கி சான், ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல அடுத்த வருஷமே சுட்டி டிவி இருக்குமான்னு தெரியல. ஸோ எனிவே மக்களே காத்திருந்து பார்ப்போம். சுட்டி டிவி ஜாக்கி சான் போட்டு தான் வளர்ந்தானுங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் டிராகன் பூஸ்டர் போட்டு வளர்ந்தானுங்க. ஆனா இப்போ சுட்டி டிவி வந்து ரொம்ப டவுன் ஆகி ஜஸ்ட் சித்திரம் டிவி மாதிரி ஆயிடுச்சு சுட்டி டிவி. ஸோ முன்னாடி கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும், கொஞ்சம் சண்டைகள்லாம் இருக்கும். இப்போ சண்டைகளே இல்லை. வந்து அந்த லிட்டில் கிருஷ்ணா போட்டுனே இருக்கிறான். லிட்டில் கிருஷ்ணாக்கு வேணா சொல்லுங்க, லிட்டில் கிருஷ்ணாக்கு ரேஷன் பாலை போட்டு விடுவோம். ஸோ கமெண்ட் நீங்களும் கேட்டீங்க அப்படின்னா லிட்டில் கிருஷ்ணா பத்தி நானும் பேசுறேன், ஓகேவா. ஸோ கடைசியா ஒரே நிலையில ஜாக்கி சான் பத்தி நான் சொல்றேன். ஸோ 2000 கடைசியா வேர்ல்டு ஃபுல்லா ஜாக்கி சான் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த ஃபேமஸ்ல ரியல் லைஃப் ஜாக்கி சானா ஒரு பங்கமா தான் இருந்தாரு, சாரி ஒரு அங்கமா இருந்தாரு. ஸோ அந்த அங்கத்துல வந்து ஏகப்பட்ட கார்ட்டூன் சேனல்ஸ் எல்லா நாட்டிலும் எடுத்து டப் பண்ண ஆரம்பிச்சானுங்க, அதுல தமிழுமே ஒண்ணு. இன்னத்தான் வேர்ல்டு வைடா வந்து ஜாக்கி சானை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க சொல்லி ட்ரெண்ட் ஆனாலுமே நம்ம தமிழ் டப்பிங்ல தமிழ் டப்பர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. பட் இன்னத்தான் ஜாக்கி சான் வேர்ல்டு வைடா ஓடினாலுமே ஜாக்கி சானோட பொருட்கள் எல்லாம் வந்து ஆஃப்க்கு மாதிரி தான் ஓடிச்சு, அதாவது வந்து 50% தான் ஓடிச்சு. ஸோ அப்படி ஓடுறதுனால அவ்வளவு பெரிய பெரிய லாபத்தை சோனி பிக்சர்ஸ் அப்படி எடுத்துட்டு இதுவே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாக்கி சானை கழுவி விட்டுட்டு போயிட்டானுங்க. ஸோ இவனுக்கு போன 7-8 வருஷம் கழிச்சு நாங்க எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா நியூ அட்வென்ச்சர் ஜாக்கி சான் அப்படி சொல்லணும்னு எடுத்தானுங்க. ஆனா அவனோட தலைவிதியோ மூல வியாதியோன்னு தெரியல, அதுவுமே ஃபுல்லா லாஸ் ஆக அவங்களும் அப்படியே ஜாக்கி சானை கையில் கழுவிட்டு போயிட்டானுங்க. ஸோ இப்படி எந்த நியூ சீசன்ஸ் எந்த நியூ எபிசோட்ஸும் வர ஜாக்கி சானை அகைன் சுட்டி டிவில ரீடெலிகாஸ்ட் பண்ணி ரெவன்யூ எடுத்து ஓரளவுக்கு மேல வியூவர்ஷிப் குறைஞ்சோனே அப்படியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் 3-4 சேல் கழிச்சு அகைன் நாங்க ஜாக்கி சான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் பண்றானுங்க. அந்த ரிலீஸ்ல அகைன் பெரிய ரெவன்யூ எடுத்துட்டு அப்படியே ஜாக்கி சானை இன்னைக்கு வருமே சும்மா அப்பப்போ போட்டுட்டு இருக்காங்க தான் உண்மை. ஸோ ஜாக்கி சான் அப்படின்றது ஆரம்பிச்சது பயங்கரமா ஆரம்பிச்சது. இன்னத்தான் வேர்ல்டு வைட்ல ஒரு ஃபால் ஏற்பட்டு இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் வந்து அதுக்கு ஃபால் இல்ல அப்படின்றதா உண்மை. ஸோ அப்ப இருந்த டோரிமோனோட ஃபால்ல இருக்கணும் போது இப்ப இருக்கிற ஜாக்கி சான் ஃபால்ல இல்ல அப்படின்றது ஜாக்கி சான் ஃபேன்ஸுக்கும் பெருமை, அந்த ஜாக்கி சானுக்குமே பெருமை. ஸோ எனிவே ஒட்டகாஸ் இப்படிப்பட்ட ஜாக்கி சானை நீங்க எத்தனை பேர் தான் பாத்தீங்க, உங்களுக்கு எப்படி தான் இருந்துச்சு ஜாக்கி சானை பார்க்கும்போது, நியூ சீசன்ல ஜாக்கி சான் வந்தா பாப்பீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் சொல்றேன் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒடகேர்ஸ் கடை சத்தலாமா. Hey Jackie, உங்களுக்கு ஃபேவரட் கலர் ஏதாவது இருக்கா? என்னுடைய ஃபேவரட் கலர்னு சொன்னா லைட் ப்ளூ ரொம்ப பிடிக்கும். Hey Jackie, நீங்க சண்டை போடும்போது ஏதாவது சீரியஸா பயங்கரமா அடிபட்டிருக்கா? பறந்து கொண்டு வருவேன்னு சொன்னல, சொன்ன மாதிரியே எப்படி கொண்டு வந்துட்டான் பாத்தியா?